நாமக்கல் மாவட்டம் ஆவத்திபாளையம் அருகே மஞ்சள் விவசாய நிலத்தை பார்வையிட்டு விவசாயிகளுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள் என்ன? தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் எனும் பெயரில் தமிழகம் முழுவதும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று தன்னுடைய சுற்றுப்பயணத்திற்கிடையே நாமக்கல் மாவட்ட விவசாயிகளுடைய பிரதான உற்பத்தியாக இருக்கக்கூடிய மஞ்சள் விவசாயம் தொடர்பாக மஞ்சள் விவசாயிகளோடு தோட்டத்திற்கு சென்று தற்பொழுது அவர் கலந்துரையாடி வருகின்றார். நாமக்கல் மாவட்டத்தில் மஞ்சள் விவசாய பரப்பளவு குறைந்திருப்பதாக விவசாயிகள் கூறியிருந்தார்கள். அதற்கான காரணம் என்ன? சொட்டு நீர் பாசனம் உள்ளிட்டவை எல்லாம் போதுமான அளவு கை கொடுக்கின்றதா? விவசாயிகள் எத்தனை நாட்களில் அறுவடை செய்கின்றார்கள்? அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இடுபொருள் செலவுக்கேனும் அந்த உற்பத்தி பொருட்களுடைய விற்பனை அளவு இருக்கின்றதா என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் அன்புமணி கேட்டறிந்து வருகின்றார். அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் தங்கள் தரப்பில் முன்வைக்கக்கூடிய ஒரு சில தீர்வுகளையும், அதாவது நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் விளையக்கூடிய அந்த மேற்கு பகுதி மஞ்சள் கொள்முதல் உள்ளிட்டவற்றிலே அரசு எந்த அளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பது தொடர்பாக விவசாயிகள் தங்களுடைய கருத்துக்களையும் அன்புமணியிடம் கூறியிருந்தார்கள். அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்த அன்புமணி ராமதாஸ் அடுத்தடுத்து பாமக சார்பிலும் அதுபோன்ற கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார். மேலும் மஞ்சள் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய தோட்டங்களையும் தற்பொழுது அவர் பார்வையிட்டு விவசாயிகளிடம் இடுபொருள் செலவு எவ்வளவு வருகின்றது, உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருள் கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது போதுமானதாக இருக்கின்றதா என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது கேட்டறிந்து வருகின்றார். இதன் தொடர்ச்சியாக உரிமை மீட்பு பயணத்தை நாமக்கல் மாவட்டத்தில் இன்று அவர் மேற்கொள்ள உள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.